Hi friends, நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் எப்போவுமே சொல்லுவாங்க நம்மளுடைய சாப்பாடு எப்போவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு. ஏன்னா அந்த சாப்பாடு எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சாலட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சத்தும் அந்த சாலட்குள்ளே இருக்குது. இந்த சாலடை வாரத்துக்கு ஒரு முறை நீங்களோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அனிமியா அப்படின்ற ஒரு சத்து குறைபாடு வரவே வராது. சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்காக செஞ்சு காட்டல, என் ஹஸ்பண்ட் உங்கள் எல்லாத்துக்காகவும் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேனில் பட்டர் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லாதவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். அந்த பட்டரில் லைட்டாக பட்டர் வந்து சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் துண்டுகளை போட்டு நல்லா இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சாலடுடைய குவான்டிட்டி இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலி வந்து சாப்பிடலாம். இது நீங்கள் ரைஸோடு தொட்டு சாப்பிடணுமா அப்படிலாம் வந்து இதை தொட்டெல்லாம் சாப்பிட முடியாது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நல்லா ஆளுக்கு ஒரு பவுல் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கோல்டன் ப்ரௌனான பன்னீரை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் பீன்ஸை. அடுத்து வந்து ஒரு சின்ன அளவு கேப்சிகமை அப்படியே வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக அந்த பட்டரோடு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது வந்து என்ன ஆகும்னா லைட்டாக அந்த பச்சை வாடெல்லாம் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். முள்ளங்கியோட வாடை ரொம்ப அடிக்குமா அப்படிலாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இதில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி. ஸோ முள்ளங்கியெல்லாம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்கலாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வந்து எனக்கு வந்து இந்த சிகப்பு முட்டைக்கோஸ் கிடச்சிச்சு. இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக வெள்ளையை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி நல்லா அப்படி பொடுசாக கட் பண்ணுது. அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் 1, கேரட் 2 துருவினது. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம பன்னீரையும் இதில் சேர்த்து போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்பச்சம்பழத்துடைய சாறு என் ஹஸ்பண்ட் சேர்க்குறாரு. இது ரொம்பவே நல்லா புளிப்பாக அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உப்பு சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். தேன் இருந்தால் தேன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பும் புளிப்பமாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை நீங்களோ சாயந்தர டயத்தில் யூஸ்வலாக சுண்டலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. எந்த ஒரு சத்து குறைபாடும் இருக்காது. அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து ஹமீது வந்து லாஸ்ட்டில் டேடி செஞ்சுருக்காருல்ல, ஸோ அவரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சிங் பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே ஹாப்பியாக மிக்சிங் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட. ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஹெல்தி. ஒரு தாய்மார்களுக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஷேர் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட லைக்கும் கமெண்ட் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.